மந்திராவிகள் கிரியை செய்யும். விச்கிராஃப்ட் என்பது they are powerful evil spirits. அவைகளுக்கு சக்தி இருக்கு. அதனால்தான் மாந்திரிகத்தை ஜனங்க தெரிந்து கொள்வாங்க. அப்போ அந்த மாந்திரிகத்தின் ஆவியின் மூலமா அவருடைய தொழில், குடும்ப ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியம், உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, எதை வேணாலும் மாந்திரிகத்தின் மூலமா செய்யும். அதனால்தான் மாந்திரிகத்துல நிறைய ஜனங்க ஈடுபடுவதற்கு காரணம். ஒருத்தரை அழுத்தி இவங்க முன்னேறணும்னு பார்ப்பாங்க. உங்களுடைய ஆத்தாவிகள்ங்கிறது அதாவது இந்த ஆக்சிடென்ட், சூசைட் உள்ளவங்க பிடிப்பாங்க. ஆமா, அது இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் பிடிக்க முடியும். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் இந்த செத்த ஆவிகள் பிடிக்கும். ஓகே. பட் ஆனா ஒரு இது சொல்லப்படுதுல்ல, இயேசு ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்குள்ள பெரும்பான்மையான நபர்கள் இந்த பில்லி, சூனியம், செய்வனக்கட்டு, குறி சொல்றது, அஞ்சனம் பார்க்கிற விஷயம், இதெல்லாம் நம்புகிற ஒரு மெஜாரிட்டியான கூட்டத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கு பயப்படுகிற கூட்டத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிற கூட்டத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வேதம் அதை குறித்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அதையெல்லாம் நம்பாதே என்றே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற விஷயத்தை வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். இதுல தினேஷ் அப்படிங்கிற அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோக்கள்லாம் போட்டு பல மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார். வேத அடிப்படையிலேயே அவர் பேசுகிற விஷயம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். பேதுரு சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை எப்படி வேணாலும் ஒருத்தர் வியாக்கியானப்படுத்தலாம். கடவுள் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு காரியத்திற்காக ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு. ஆனா அந்த வார்த்தையை எடுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, வேறு விதமாக என்ன செய்யுது, அங்கங்க பூவு பொட்டெல்லாம் வச்சு ஜோடிச்சு வேறு விதமாக அதை வியாக்கியானப்படுத்துவது. அதனால வியாக்கியானப்படுத்துகிற அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உண்மையிலே அந்த மேல கீழே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மேல கீழே வாசிச்சு அது எதுக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, எச்சூழலிலே சொல்லப்பட்டது, இதையெல்லாம் பார்த்து ஒரு வேத வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக ஒரு வசனத்தை எடுத்து எப்படி வேண்டுமானாலும் அதை வியாக்கியானப்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு போயிடக்கூடாது. இந்த தினேஷ் அப்படிங்கிறருடைய யூடியூப் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, விதவிதமாக என்ன செய்யறாரு, பொய்யாய் பின்னி பிணைந்து அதை நம்ப பண்ற அளவுக்கு, யாரு கேட்டாலும் அதை அப்படியே நம்புற அளவுக்கு ரொம்ப எதுகை மோனையோட ரொம்ப தெளிவாகவே வஞ்சிக்கிற ஒரு நபராகவே இருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா, நாய் துரத்துவது போல் நீங்கள் கனவு கண்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? நாய் கடிப்பதாக நீங்கள் கனவு கண்டால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்கள் கனவிலே யானை துரத்தினால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை ஆமை உங்கள் கனவிலே வந்தால் என்ன அர்த்தம்? ஒருவேளை கற்பம் தரிப்பதை போல நீங்கள் கனவு கண்டால் அதற்கு என்ன அர்த்தம்? இப்படின்னு ஒட்டு மொத்தமா நீங்க ஹிந்து மார்க்கத்துல சிலவங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜோஷியக்காரவங்க இந்த மாதிரி எல்லாம் அமானுஷ்ய விஷயங்களை பேசுவாங்க. கனவுகள் அது தெரிஞ்சா என்ன அர்த்தம், இது தெரிஞ்சா என்ன அர்த்தம், இப்படி தெரிஞ்சா என்ன அர்த்தம், இதெல்லாம் பைபிள்ல போய் எங்கெல்லாம் ஆமைன்னு இருக்கோ அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு ஒரு பூச்சை அங்கங்க சோடிச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது. யானைன்னு எங்கெல்லாம் இருக்குதோ அதை கொண்டு வந்து என்ன செய்யறது, அதை சோடிச்சு ஏதாவது விளக்கம் கொடுக்கிறது. ஸோ அது வேற ஒரு அர்த்தமா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம். அதை இவங்க எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நாங்க சொல்றோம் அப்படின்னு ஒரு வஞ்சிக்கிற மிகப்பெரிய பிராடு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஆதரவாக வேதத்திலே பாருங்க வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக நம்ப பண்ணுகிற ஒருத்தரா இருக்கிறார். இதெல்லாம் வேடிக்கையா பாத்தீங்கன்னா, கனவிலே டாய்லெட் இருப்பது போல் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் விதவிதமா ரொம்ப நகைச்சுவைக்கு ஏதுவான விஷயத்தை எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாரு. ஒட்டுமொத்தமாக இந்த கனவை எப்படி சொல்லலாம், கெட்ட கனவுன்னு அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். இந்த கெட்ட கனவு நீங்கும்படி கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம். இந்த கெட்ட கனவு ஏன் வருகிறது? அநேக மன அழுத்தங்களும் மனிதனுக்குள்ள பயங்களும் இருக்கிறபடினால்தான் இந்த கனவுகள்லாம் வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள் தூங்கும் போது என்ன செய்யுது, அது ஒரு பிக்சராக, ஒரு படமாக நம்முடைய மூளைக்கு வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, குருடர்களாய் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்லாம் வராதான். ஏன் தெரியுமா? இந்த பிக்சர்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே நாய் எப்படி இருக்கும், பூனை எப்படி இருக்கும், யானை எப்படி இருக்கும் அப்படின்னு குருடர்களுக்கு தெரியாதனால, குருடர்களுக்கு பாத்தீங்கன்னா பிறவிலேயே குருடரா இருக்கிறவர்களுக்கு இந்த கனவெல்லாம் வருவதில்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா கனவுகள் இப்படி ஒரு உருவங்களாக அவர்களுக்கு கனவுல வர்றதில்லை. ஏன்னா அந்த உருவத்தை அவங்க நேர்த்தியாக நேரடியாக பார்த்து அந்த மூளை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சேவ் பண்ணல. அதனால அவங்களுக்கு வராது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா மூளை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கும். அது என்ன பயத்தின் வெளிப்பாடாக அதெல்லாம் நமக்கு வருதே ஒழிய இது ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான்.
இவ்வளவுதான் இதோட முடிக்கிறத விட்டுட்டு இந்த கனவுகளுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றதுன்னா எவ்வளவு ஒரு அபத்தமான பேச்சுன்னு பாருங்க. பைபிள்ல ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் ஆண்டவர் அவன்கிட்ட சொப்பனத்தின் மூலியமாக பேசுவேன், தரிசனத்தின் மூலியமாக பேசுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப தீர்க்கதரிசியா இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி பேசுவாரு. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியா இருக்கிற சிலருக்கு சொப்பனத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவார். ஆனா என் மோசை அப்படி இல்லை, அவனிடத்துல நான் முகமுகமாய் பேசுகிறேன். மோசை குறித்து சாட்சி கொடுக்கும் போது இந்த வாக்கியங்களை தேவன் உபயோகிக்கிறார். ஆனா எல்லாரும் காண்கிற கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறதா? எல்லாரும் காண்கிற கனவுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா முற்றும் முடிய தவறான செயல். சிலர் இதை கேட்கும் போது இல்ல அவர் சொன்னது போல் கரெக்டா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நீங்க சொல்லலாம். குறி சொல்லும் போது மெஜாரிட்டியா பாதிக்கு பாதி விஷயங்கள் சரியாகத்தான் இருக்கும். நான் பின்னால இதை எபிசோடாவா போட போறேன், இதோட முடிக்க போறது இல்லை. இது ஃபர்ஸ்ட். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு இதை குறிச்சதான முழு விளக்கங்களும் வேத அடிப்படையிலே நாம் என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து கீழே கமெண்ட்ல என்ன செய்யுங்க, அதை கொடுங்க. சரி, இப்ப இதனுடைய வீடியோவினுடைய துவக்கத்தை பாருங்க. அவர் தொடர்ந்து பேசும்போது இந்த பில்லி சூனியம் வைக்கிறது இந்த மாதிரி காரியம்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் தோன்றின மனித சமுதாயம் தோன்றின நாட்கள்ல இருந்து பண்டைய காலத்திலிருந்தே இந்த விஷயங்கள் இருக்குது. இது உண்மைதான். நேரடியா ஒரு மனிதனால் இன்னொருத்தரை பழிவாங்க முடியல அப்படிங்கும்போது, அவங்கள மிஞ்சி என்னால் முன்னேற முடியல அப்படிங்கிற போது இந்த மாதிரி அந்நிய சக்திகளை தேர்ந்தெடுத்து சாத்தானுடைய ஆவிகளை, செத்த பிசாசுகளை, அதான் அவர் குறிப்பிட்டு சொல்றது என்ன, செத்து போன பிசாசுகள். இந்த செத்து போன பிசாசுகளுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன விளக்கம்னா, தீராத ஆசையினால ஆசையோடு இருக்கிறவங்க மரிச்சு போனவங்க, தூக்கிட்டு தற்கொலை செஞ்சவங்க, கோர விபத்தினால மரிச்சவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆவியா சுத்தி திரிவாங்களாம். மற்றதெல்லாம் ஆவியா சுத்தாது. இந்த மாதிரி நிறைவேறாத ஆசையோடு சுத்துறவங்க, சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, கோரமான விபத்துல மரித்து போனவங்கலாம் ஆவிகளாம் சுத்துவாங்களாம். இந்த ஆவிகளை ஒரு மாந்திரிகம் பண்றவன், மந்திரம் பண்றவன், பில்லி சூனியம் பண்றவன் பிடிச்சு வச்சுக்கொண்டு அவங்களை அடிமையாக மாற்றிக்கொண்டு இப்படிப்பட்ட வேலைகளுக்கு அவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. இது மூலியமா அவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை குறைக்க முடியுமா, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறைக்க முடியுமா, ஒரு மனிதனுக்கு நோய்களை கொண்டு வர முடியுமா, ஒரு மனிதனுடைய உயர்ந்த இடத்திலிருந்து அவனை கீழே மதிப்பை இழக்க வச்சு சரிக்க முடியுமா, இதெல்லாம் இந்த பில்லி சூனியத்தினால செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா முழுக்க முழுக்க என்ன செய்யறாரு, ஒரு அமானுஷ்யத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அமானுஷ்யத்தை ப்ரொமோட் பண்ணுகிற ஊழியக்காரங்களை பைபிள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. வரலாற்று சரித்திரத்தில் நீங்க பார்க்க முடியாது. எந்த அப்போஸ்தலனும் இவர் செய்யற மாதிரி ஊழியத்தை செய்யல. அதான் சொல்லுவேன், இவர்கள் எல்லாரும் வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை, வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு கல்ட்டு கும்பல். பைபிள்ல இல்லாத ஒரு ஊழியம் இவர் செய்கிற ஊழியம். சிலர் இந்த பைபிளைத்தானே வச்சிருக்கிறாங்க, வசனத்தை குறித்து தானே பேசுறாங்க, இயேசுன்னு வாய்க்கு 100 தடவை சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும். ஆனா தேவன் அனுமதிக்காத ஒன்றை செய்யும் போது தேவனாலேயே அது அங்கீகரிக்க முடியாத விஷயமா மாறிடுது. கடவுளுக்கு தான் ஆபேலும் காயினும் பலி செலுத்துறாங்க, ஓகே தானே, 2 பேரும் கடவுளுக்கு தான் செலுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, ஒருவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. ஏன்? அதே மாதிரிதான் இயேசுநாதருக்கு நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கடவுள் அங்கீகரிக்கிறபடி நம்முடைய ஊழியம் இருக்கணும். கடவுள் அங்கீகரிக்கிறாரா? என்னுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா? என் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா? அதை தான் முக்கியப்படுத்தணுமே ஒழிய, செய்யறாங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம், சில நேரத்துல அந்த சரியான சத்தியம் வேலை செய்யாதனால அதை நம்பி போறோம். ஸோ வேதத்தின் அடிப்படையில இவர் சொல்றது சரியா அப்படின்னு பார்க்கும்போது வேத அடிப்படையிலே இவர் சொல்லுவது தவறு. நீங்க ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செத்த ஆவிகள் அப்படியே ஆவியா வருது, அலைவாயுது. அதை ஒரு மனுஷன் அடிமைப்படுத்த முடியும்னு எந்த இடத்துல நீங்க பைபிள்ல பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இவங்க ஒரு சில வசனங்களை காட்டுவாங்க. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷன் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார். நீங்க அந்த சம்பவத்தை எடுத்து வாசிக்கலாம். அதே மாதிரி லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஒரு கூனியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். அதே போல லூக்கா 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல லேகியோன் என்கிற பிசாசு அந்த கல்லறையிடத்திலே அவனை உடம்பெல்லாம் கீறி மற்றவர்களையும் காயப்படுத்தி இருந்த அந்த லேகியோன் என்கிற அந்த பிசாசானவனை கர்த்தர் விரட்டுகிற சம்பவங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும்
பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்களை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்படி பல இடத்துல ஆவிகள் இப்படி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, நிறைவேறாத ஆசையோடு செத்து போனவர்களும் அல்லது சூசைட் பண்ணிக்கிட்டவங்களும் பாத்தீங்கன்னா இப்படி செத்த ஆவிகளாய் சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல இதற்கான எந்த ஆதாரம் இல்லை. இப்போது நான் காட்டின இந்த எல்லா வசங்களும் பாத்தீங்கன்னா பிசாசும் அவனை சார்ந்த தூதர்களின் ஆவியுமே ஒழிய, நீங்க அங்க அந்த இடத்துலயே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பிசாசு அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த அசுத்த ஆவின்னு எடுத்த வசனத்துல நீங்க முழுசையா வாசிச்சு பாத்தீங்கன்னா அது பிசாசின் ஆவிதான். கல்லறையின் இடத்துல கிடந்த உடனே இவங்க என்ன நினைச்சுறாங்கன்னா செத்தாவின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் கல்லறையின் இடத்துல கிடந்து கீறி கொண்டு இருந்தான் பாத்தீங்களா? அப்ப கல்லறை அப்படிங்கும் போது அங்க அந்த கல்லறையில என்ன இருக்கும்? செத்து போனவங்க எல்லாம் புதைச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆவிதான் அப்படின்னு இவங்களுடைய அந்த அறிவு குன்றிய சிந்தனையிலே, வேதத்தின் தெளிவில்லாத தேவ ஆவியின் இல்லாத இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்படி முடிச்சு போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கல்லறையிலே தன்னை கீறி கொண்டிருந்த மனுஷனை குறிச்சு அங்கேயே அந்த பகுதியில சாட்சி சொல்லுது, அவனுக்குள்ள இருந்த பிசாசு லேகியோன் என்று. லேகியோன் என்றால் என்ன? 6000 பிசாசுகள் ஒன்று சேர்ந்த ஒரு தூதர் கூட்டம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த யாரு? 6000 எண்ணிக்கை அடங்கிய தூதர்கள் தான் இவங்களே ஒழிய, இந்த லேகியோன் அப்படிங்கிறது ஒழிய செத்து போன ஆவிகள் கிடையாது. பைபிள்ல எங்கேயும் செத்து போன ஆவிகள் இப்படி ஆவியா வந்து மற்றவங்களை அட்டாக் பண்ண முடியும், பீடிக்க முடியும், பிடிக்க முடியும், அவங்கள நோயுற்றவர்களாக மாற்ற முடியும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சுரண்ட முடியும் அப்படின்னு எந்த இடத்திலையும் வேதத்திலே ஆதாரம் இல்லை. நான் காண்பித்த இந்த வசனங்கள் எல்லாம் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையுமே குறிக்குதே ஒழிய செத்து போனவர்கள் ஆவியாக சுற்றி தெரிய முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த அடியை முடிக்கிறேன். ஒருவேளை செத்து போனவங்கெல்லாம் அப்படி ஆவியா வர முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைவேறாத ஆசையோடு ஒருத்தன் மறிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல நிறைவேறி யாரு தாங்க மறிக்கிறா? நான் ஒரு ஐயாவுக்கு ஜெபம் பண்ண போறேன், 90 வயசு. 90 வயசுலயும் அந்த தள்ளாட காலத்திலையும் அவர் என்ன என்கிட்ட ஜெபம் பண்ண விரும்புறான்னு கேட்டீங்கன்னா, நான் சுகமாகி இன்னும் வாழணும், அதற்காண்டி ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படிங்கிறாரு. இன்னும் தீர்க்காயுசோட வாழணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. 90 வயதிலே மறிக்கிறவர் கூட அவர் நிறைவேறின ஆசையோடு இல்லை, நிறைவேறாத ஆசையோடு தான் இருக்கிறாரு. நீ எந்த மனிதன்கிட்ட போங்களேன், இந்த உலகத்துல இது வரைக்கும் மறிச்ச எல்லா மனிதனும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைவேறி திருப்திகரமாக மறிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஆசைகள் இருந்துதான் மறிக்கிறாங்க. அப்ப நிறைவேறாத ஆசையோடு ஒருத்தன் மறிக்கிறான்னா உலகத்துல இருக்கிற எல்லா செத்து போன பேரும் ஆவியா தான் சுத்தணும். இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, இந்த சூசைட் பண்ணி மறிச்சவங்க, விபத்துல மறிச்சவங்க, இவங்கெல்லாம் ஆவியா சுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இருந்தா நான் ஒண்ணு சொல்றேங்களேன், எத்தனை பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்றாங்க, அந்த பெண்கள்லாம் எத்தனை ஆசையோடு மறிச்சிருப்பாங்க, எவ்வளவு கொடூரமான முறையில அவங்க கொள்றாங்க. இப்ப அந்த அதெல்லாம் ஆவியா வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட அப்படி தவறு செய்யறவங்களை எல்லாம் போய் பழி வாங்க வேண்டியதானே? அப்படி ஒருவேளை அதெல்லாம் ஆவியா வந்து நிறைவேறாம அப்படி சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எந்த தப்புமே நடக்காதுங்க. உண்மைதான். இந்த ஆவிகள்லாம் போய் தப்பு பண்றவனையெல்லாம் எங்க வேணாலும் அட்டாக் பண்ணி என்ன செய்யலாம், அவன் சோழியை முடிச்சு விட்டுலாமா இல்லையா? அப்ப சாதாரண அடிப்படை அறிவிலேயே தெரியுது, மரித்து போனவர்கள் மீண்டுமாக ஜீவன் பெற்று வர முடியாது. இதற்கு வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, மரித்து போனவர்கள் மீண்டும் ஜீவித்து வர முடியாது. யோபு புத்தகம்லாம் ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். அவங்க மறுபடியும் உயிர் பெற்று வர முடியாது, மீண்டும் ஆவியாக கூட அவங்களால வர முடியாது, எந்த கிரியை அவங்களால செய்ய முடியாது. அவங்க தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக அவங்க ஒரு இடத்துல போயிடுறாங்க, மேல போயிருந்த அந்த ஆவியெல்லாம் போயிருது. அதெல்லாம் வந்து ஆவியா சுத்தி மனுஷனை பழிவாங்கவோ, அவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கவோ, அவனை நோயுற்றவனாக மாற்றவோ எந்த ஒரு செத்து போன மனுஷ ஆவினாலும் முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்க இவர் செத்து போன ஆவி அப்படியே எந்திரிச்சு வரும், அந்த ஆவியை வச்சு இவங்க மந்திரம் பண்ணுவாங்க, அந்த ஆவிகள் தான் இப்படிலாம் கெட்டுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையும் நம்புகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து வேத வசனத்தின் அடிப்படையில இந்த தினேஷ் எப்படியெல்லாம் இன்னைக்கு வசனத்தை தவறாக திரித்து உபதேசித்து மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார், ஏனைய அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த நம்பிக்கையில் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறாங்க, தேவனுடைய வேத போதனையை விட்டு தங்க சுய அனுபவங்களுக்கு முக்கியம் கொடுத்து எப்படியெல்லாம் இந்த அனுபவத்தை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், இதை பார்த்தேன், நேரடியா பார்த்தேன், கண்கூட பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி வஞ்சிக்கப்பட்டு கிடக்குறாங்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோல பார்க்கும். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.